நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மாயா வந்துட்டு புவனேஸ்வரிக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிளான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்களே அதான் காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது தனத்தை அங்கேருந்து வர வச்சு அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தனம் வந்துட்டு பண்ண வீட்டுக்கு வந்தானா அவளை போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, வழக்கம் போல் ஆர்வக்கோளாறில் ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்பி விட்டுறாத, அவள் வந்தால் திருப்பி நாங்கள் ஊருக்காரங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கணும், அவள் அந்த இடத்த விட்டு நகலவே கூடாது அப்படின்னு சொல்ல, நான் எப்படியாவது அவளை அங்கேருந்து போக விடாமல் பார்த்துக்கிடுவேன், நீங்கள் கரெக்டாக ஊருக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கு இருக்குது அந்த தனத்தோட குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கோவிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. கோவிலில் வந்துட்டு தடபுடலாம் ஏற்பாடெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு கதிரும் மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எப்படி நீ இந்த சீனுவை இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாயா வந்துட்டு சிரிக்கிறாங்க. சொல்லு மாயா அப்படின்ற மாதிரி மறுபடி கதிர் கேட்குறாங்க. சீனுவை பற்றி எனக்கு தெரியாதா, அவனோட ஈகோவை லைட்டாக அப்படி தொட்டி விட்டாலே போதும், கண்டிப்பாக இதுக்கு சரின்னு சொல்லுவான்னு எனக்கு தெரியும், சும்மா ஒரு சின்னதாக விளாண்டேன் அதுக்கே பையன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல கதிர் வந்துட்டு சிரிக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தனை எப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல கதிர் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. நீ மட்டும் இது ஒத்துக்கிட்டேன்னா நான் இன்னும் ஒரு மாதத்தில் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து பார்த்துட்டு இல்லை அத்தை வந்து பேசுனாங்களா அதனால தான் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்துட்டு மறைச்சிடுறாங்க. அப்படியா, பெரியம்மா பேசி அவள் ஒத்துக்காமல் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, அங்கிட்டு வந்துட்டு ஜானகி அவங்க வர்றவங்களாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரகுராம் மட்டும் வராத நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. நான் வரலன்னு சொல்லியிருப்பாங்களே, அதை யோசித்து பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு மாலையை கையில் வச்சு நின்றுட்டு இருக்க. ஜானகி என்ன யோசனையில் இருக்க, மாலையெல்லாம் கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தனம் கதிரை பார்க்குறாங்க. சே, இவன் முஜிலும் முழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஓடி போய் ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க கதிரை ரெடியாக இருக்க வச்சுட்டு, இங்கே பாரு, யாருக்கு தெரியாமல் நீ பண்ண வீட்டுக்கு போயிடு, யாராவது நீ இப்போ போகிறத பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ போய் அங்கே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணு, அதுக்கடுத்து நான் அந்த தனத்தை எப்படியாவது அங்கே வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் கார்த்தியும் யாருக்கு தெரியாமல் ஓடி போய் அந்த பண்ண வீட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு லிங்கம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதாங்க, இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, ஆனால் அந்த குடும்பத்தில் தான் யாருக்கிட்டே ஃபோன் இல்லையே, இப்போ யாருக்கிட்ட வந்துட்டு ஃபோன் போட்டு அந்த தனத்தை இங்கே வர வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்தத்துக்கு வந்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, தன பக்கத்தில் இருக்காளா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. அவகிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொன்னதுமே விறுவிறுன்னு தனத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. தனம் இந்த புவனேஸ்வரி அம்மா அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல, அவங்க அதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தனம் கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ முக்கியமான விஷயமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்ற. தனமும் வந்துட்டு ஹலோ சொல்லுங்க அப்படின்றாங்க. நல்லா வந்துட்டு தைரியமாக பேசிகிட்டு இருந்த புவனேஸ்வரி திடீர்னு, ஐயோ தனம் இப்படி நடக்கும்னு நினச்சி பார்க்கலாமா, இந்த கார்த்தி மூட்டா பையன் இப்படி பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்ல, ஏன் அழுகுறீங்க, அழுகாம விஷயத்த சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனமு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அந்த கிறுக்கு பையன் நீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சிட்டாமா, வாடா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி கூப்பிட்டா, நான் வரமாட்டேன், தனமே எனக்கு இல்லை, இனிமே எதுக்கு நான் இந்த உலகத்தில் வாழ போறேன், அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாதுன்னு ரூமை பூட்டிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து கதறிட்டு இருக்காமா, நீ மட்டும் இங்கே வந்து அவன் உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல, ஐயோ இப்பயா என்னால் வர முடியாது இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இந்த ஏற்பாடெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க, வாமா எப்படியாவது வாமா, இப்போ என் மருமகனோட உசுறு அவன் கையில் தாம்மா இருக்குது, எப்படியாவது உயிரை காப்பாற்றி கொடுமா அப்படின்னு சொல்ல தனம் வந்துட்டு யோசனையிலே இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு இப்படிலாம் நடக்கிறத லிங்கம் பார்த்துட்டு ஆச்சரியத்தில் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது செம்ம பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, ஒரு தடவை வந்து அவனை பார்த்துட்டு மட்டும் போயிருமா, நீ ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒத்துக்குருவாமா, அதுக்கடுத்து நீ வரவே வேணாம், ஒரு வார்த்தை வந்துட்டு நீ சொல்லு, நீ வந்து அவனை பார்த்துரு அப்படின்னு சொல்ல, சரி இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். என்னங்க இது இப்படி நடிக்கிறீங்க, இந்த நடிப்பை மட்டும் நீங்கள் ஊர் திருவிழா ஸ்டேஜில் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க விசில் அடிச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ லிங்கம் அமைதியாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னை திட்டுறாங்க. இப்போ வந்துட்டு கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இந்நேரத்துக்கு அந்த தனம் அங்கே வர ஆரம்பிச்சிருப்பா, நீ என்ன பண்ணுறனா வர்ற தனத்தை விடாத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவள் கண்டிப்பாக அவளே நினச்சாலும் இங்கேருந்து போக மாட்டா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே திக்க தனத்தோட வீடியோ பார்க்குறாங்க. டீசெண்டாக உன்னை அடையணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி நீ என்கிட்ட வற்புறுத்தி தான் சிக்குவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலையே, என்ன பண்ணுறது தனம், நீ வந்துட்டு அவன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டியே, ஒன்று இப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட அந்த ட்ரெஸ் மாத்திர வீடியோவோ
பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு கார்த்தி. அதே சமயத்தில் இந்த திக்கம் யாருக்கும் தெரியாமல் தானோ அந்த இடத்த விட்டு வெளியில் குடுகுடுன்னு ரோட்டில் நடந்து போகிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு பிளான் எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்த பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க இருக்கிற இடத்துக்கு லிங்கம், புவனேஸ்வரியா, உங்கள் அண்ணன் எல்லாருமே போகிறாங்க. எதுக்கு எங்களை இங்கே வர சொன்னீங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு கேட்க, நீங்கள் பாட்டுக்கு பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டு எல்லாரோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ என்னமா ஆச்சு, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரியாமல் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாங்க, நீங்கள் தானே எங்கள் பையனோட வாழ்க்கையில் இனி தானே கிடையாது, தானே வந்துட்டு கதிர் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்னீங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு தான் அவனோட வாழ விருப்பமே இல்லையே. இப்போ கூட அந்த பிள்ளை எங்கள் பையன் கூட பண்ண வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னமா சொல்கிறீங்க, ரகுராம் ஐயா பொண்ணை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசாதீங்க, என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொண்ணு, நீங்கள் பாட்டு கண்டதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க சொல்ல, நான் எங்கே பொய் சொல்ல போகிறேன், உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்ல, இந்த திக்கள் இங்கே சொல்கிறாங்க, ஆமாங்க அந்த சீனு கூட மாயா கூட வாழ்றதுக்கு விருப்பம் கிடையாது, ஏதோ சும்மா அவங்க அத்தை சொன்னாங்கன்னு தான் ஒத்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அதான் சாக்குன்னு அவர் மகளை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட வந்துட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஜானகி தான் அவங்கள வற்புறுத்தி இப்படிலாம் சொல்ல வச்சிருக்கா, அந்த கதிர் கூட தனத்துக்கு வாழ விருப்பமே கிடையாது, இன்னும் எங்கள் வீட்டு பையனத்தை விரும்பிட்டு இருக்கா, நாங்கள் சொல்கிறதா உண்மை, ஒழுங்க வாங்க நீங்கள் வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா இது நீங்கள் பாட்டு கண்டதை பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி தான் வந்தோம், இப்படிலாம் ஒரு புள்ள மேலே பழி போட்டுட்டு இருந்தீங்க, நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல, நாங்கள் எங்கே போய் சொல்ல போகிறோம், உண்மையாக தான் சொல்கிறேன், வாங்க எங்கள் பண்ண வீட்டுக்கு வாங்க நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல லிங்கம் சொல்கிறாங்க, அதை இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இல்லையா, வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவெடுங்க அந்த பிள்ளையோட லட்சணத்தை அப்படின்னு சொல்ல, அடுத்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த பிள்ளை மட்டும் நேரம் அங்கே இருக்கட்டும், அந்த கதிரை வெட்டி விட்டுட்டு எங்கள் பையனுக்கு வந்துட்டு கட்டி வைப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க உடனே சொல்லிட முடியும், அங்கே வந்து பார்ப்போம், அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து மேற்கண்ட விஷயத்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் காரில் கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்போ 2 பேர் வந்துட்டு அங்கே இருக்காங்க. என்னையா இது, ரகுராமையா குடும்பத்தை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதான் ஊர் பரிவட்டம் அந்த மரியாதை இந்த அம்மா கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அவங்க மேலே பழிய போட பார்க்குது போல், இது உடனே ரகுராமையா வீட்டில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. வீட்டில் தான் யாருமே இல்லைல்ல, ஃபோன் வந்துட்டு அடிச்சுட்டே இருக்கு, ஐயோ ஃபோன் வேறு அடிச்சுட்டே இருக்குது, யாரும் எடுக்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மாயா பிள்ளை ஒரு நாள் கோவிலில் நம்பர் கொடுத்துச்சுல, அந்த நம்பருக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்காரங்க கிட்ட மாயாவோட நம்பரை வாங்கி மாயாவுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் எந்த திக்க மாயா காமிச்சிட்டு இருக்காங்க, ஐயோ தனத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி அலையிறாங்க. அப்போ வந்துட்டு மாயாவுக்கு ஒரு ஃபோன் வருது, பக்கத்தில் கதிர் இருக்காரு, யாருங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் மாயா தானே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னதும் புவனேஸ்வர் வந்து இங்கே பேசுனது, ஊர் பெரியவங்களை கூட்டு போனது எல்லாத்தையும் சொல்ல, அதை கேட்டதும் மாயா ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரகுராம் ஐயா வந்துட்டு இந்த ஊருக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, எப்படியாவது அந்த பிள்ளையை காப்பாற்றுங்க, இதெல்லாம் பொய்ன்னு எங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட கதிர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவ போனாளா, இவ இப்படி போயிருப்பா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அது அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும், கார்த்தியோட உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அங்கே வர வச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, இப்போயே அவளை போய் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கதிர் கிளம்ப போக, முட்டாள்தனமே எதுவும் பண்ணாத, இப்போ நம்ம ஏதாவது பண்ணோன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிறதுக்குள்ளே ஊர்க்காரங்களாம் அங்கே போயிடுவாங்க, தானே மாட்டிப்பா, இப்போ ஏதாவது பண்ணணுமே, அதுக்கு ஒரே வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பிளான் போடுறாங்க. அதே சமயத்தில் அந்த திக்கம் கார்த்தி இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, தனமும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. கார்த்தி எங்கே இருக்கீங்கன்னு தேட ஊர் பெரியவங்களும் அங்கே வந்துடுறாங்க. நீங்களே போய் பாருங்கள், உள்ள அந்த பொண்ணு இருக்கும், போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு வெளியில் புவனேஸ்வரியா அவங்க அண்ணன் லிங்கெல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ரூமில் வந்துட்டு கார்த்தியை தேடிட்டு இருக்காங்க தனம். அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.